ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 7/3/2025 நிர்மல் NR 422க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம், ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வீடியோ போடட்டாலும் நம்ம டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் மெம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்க போகிறோம் நிர்மல் NR 422க்கு. இதுக்காக நம்ம வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வினிங் எட்ட முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு 991 நம்மளுக்கு சீபோர்டில் 1 கிடச்சிருந்துச்சி. ஸோ அதே ஃபார்மெட் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 627. இதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ABC போலில் வந்து 610. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 286,610. இப்படி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 ட்ரா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4Dயோட வந்து நம்ம 5 and 6 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது நண்பா. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ராவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இங்கே நான் வந்து 137லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 402. இந்த 402வை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 402 இதோட நம்ம எடுக்க போகிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை வந்து 4D தான். அப்போ வந்து 2 மட்டுமே போதும். அப்போது ப்ளஸ் இங்கே வந்து நம்ம வந்து 5, அதே மாதிரி 402 ப்ளஸ் இங்கே நம்ம 6. இப்போ இதை கொட்டிடலாம். 2ஓட 5 கொட்டும்போது 7, இங்கே 2ஓட 6 கொட்டும்போது 8. அப்போது 8 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 7 இந்த 137க்கு அப்புறம் கிடச்ச சீபோர்ட் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 398 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 4Dயோட வந்து 5 and 6 கூட்டுறோம். இப்போ நம்ம 398க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 398க்கு பார்க்கலாம். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 475. அதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 475 இதோட ப்ளஸ் 5, அதேமாதிரி 475 ப்ளஸ் 6. இப்போ இதை கொட்டிடலாம். 5ஓட 5 கொட்டினோம்னா 0, இங்கே 5ஓட 6 கொட்டினோம்னா 1. அப்போ 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 398க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் 0வா அல்லது 1. இந்த 398க்கு அப்புறம் 0 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 610 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 and 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிசி கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே பிசி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு சி போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி போர்டு. இப்போ 610க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 286 இருக்குது. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 286 இதோட ப்ளஸ் 5, 286 இதோட 6. இப்போ இதை கொட்டிடலாம். 5ஓட 6 கொட்டினோம்னா 1, இங்கே 6ஓட 6 கொட்டினோம்னா 2. 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 610க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் 1 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 610க்கு அப்புறம் 1 அல்லது 2ன்னு இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 991. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்ட் மட்டும். இப்போ நம்ம 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து சீபோர்ட் இருக்குது. அதோட ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா சீபோர்டு, 2வது ட்ரா பெயர், 3வது ட்ரா சீபோர்டு. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த 991 தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை எடுக்கக்கூடிய நம்பர். ஏன்னா இதுதான் போன வாரத்தோடைய ரிசல்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த ட்ராவில் பெய்ஸ் இருக்குது. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா.
ஸோ நம்மளுக்கு பெயர்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த ட்ராவுக்கான சீபோர்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். 991 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 6 to 7. அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 6 to 7 + 5, 6 to 7 + 6. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, இங்கே 7ஓட 6 கூட்டினோம்னா 3. அப்போ 2 அல்லது 3 இதுதான் இந்த ட்ராவுக்கான சீபோர்டு நம்பர். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சீபோர்டு அல்லது ஆல்போர்டு. 2 அல்லது 3. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் 2 அல்லது 3 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல்போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல்போர்டு வந்து கொஞ்சம் கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சீபோர்டு மட்டும் பார்க்குறோம், மிச்சம் A and B இருக்குது. அதனால் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் நண்பா. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம சேனலில் ஓப்பனாக கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நம்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீபோர்டு, பிசி போர்டு, சி போர்டுன்னு வந்திருக்கு. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயர்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு பார்க்குறதுனால ஏசி அல்லது பிசி 2 3 2 2 3 3. ஒருவேளை மாறிச்சுன்னா நம்மளுக்கு 3 2. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிப்படலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ போட்டாலும் ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். எனக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங் நம்பர் நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. அதோட நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர் இல்லாட்டாலும் சீபோர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 7/3/2025 நிர்மல் NR 422க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.